எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. கொல்கத்தால சால்ட் லேக் மைதானத்துல இன்னைக்கு லயோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினா ஃபுட்பால் பிளேயர், த லிஜெண்ட் லயோனல் மெஸ்ஸி வந்திருக்காரு. அங்க சரியாவே காட்டல அவரை. சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் அடி விட்டு அங்க சீக்கிரமா கிளம்பிட்டாரு. சீக்கிரம் போயிட்டாரு பொழுது அமுச்சு விட்டாங்க அவரை. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி வந்தாங்க தெரியுமா மெஸ்ஸி ஃபேன்ஸு எல்லாம். ஒரு டிக்கெட்ல 5000 ரூபாய்ல இருந்து 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் சொல்லிட்டு எது வரைக்கும் போயிருது, 10 லட்சம் வரைக்கும் போயிருது. 10 லட்சம்னா என்ன தெரியுமா? மெஸ்ஸி கூட போட்டோ எடுத்துட்டு வரலாம், அதுதான் 10 லட்சமா. இப்ப என்ன கதைன்னா, போட்டோ எடுக்கிறதுலாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த சேப்பாக் ஸ்டேடியத்துல போயிட்டு நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம், ஐபிஎல் இந்தியா மேட்ச் எல்லாம். அந்த மாதிரி போனவங்களுக்கே மெஸ்ஸி அங்க சரியாவே காட்டல. என்ன பண்ணிக்கிறானுங்க, மெஸ்ஸியே கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாரு, ஓகேங்களா? அவரை அவரு சுத்தி ஒரு ரவுண்டு மாதிரி கேங் மாதிரி ஃபுல்லா போயின்னு கூட இந்த லியோனல் இவர்ல அந்த லூயிஸ் சுவாரஸ் அவர்லாம் கூட வந்தாரு. ஸோ அவரு கூட செக்யூரிட்டிஸ் இப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு கும்பல் அப்படியே முன்னாடி கொஞ்சம் மெஸ்ஸியை நடக்க விட்டு, அது முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியல. மெஸ்ஸி எனக்கு டிவியில காமிச்சாங்க, அதுவே எனக்கு சரியா தெரியல. அவர் எங்க வந்தாரு, கருப்பு சட்டு போட்டு நடக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ நம்ம டிவியில கேமரால காட்டுறதே நம்மளால எங்கன்னு பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது கிரவுண்ட்ல அவ்வளவு செலவு பண்ணின்னு ஸ்டேடியத்துல எங்கேயோ லாங்ல இருந்து உட்கார்ந்தவங்க எப்படி பார்க்க முடியும்? ஒண்ணுமே தெரியாது. அது சுத்த வேஸ்ட். அது முழுக்க முழுக்க வியாபாரத்துக்காகவே ஏமாத்துறதுக்காகவே நடக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சினே சொல்லலாம். இதெல்லாம் என்ன அந்த கவர்மெண்ட், கொல்கத்தா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்களே தெரியல. மம்தா பானர்ஜி இதெல்லாம் சுத்த ஃப்ராடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐபிஎல் மேட்ச் அவ்வளோ பெரிய கிரவுண்ட்ல அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கும்போது அவ்வளோ கேமரா இருந்தே நம்மளுக்கு குட்டியா தாங்க தெரியுது எல்லா பிளேயர்ஸும். அப்படி இருக்கும்போது சும்மா ஒரு மெஸ்ஸி உள்ள வர்றது அவர் பார்க்கணும் அப்படின்னும் போது எப்படி அந்த கிரவுண்டு ஃபுல் கிரவுண்டு எதுங்க டிக்கெட் சேல்ஸ்? வேஸ்ட்டுங்க. அது டிவிலேயே பார்த்துட்டு போயிடலாம். அப்படின்ற மாதிரி கிரவுண்ட்ல லாங்ல இருக்கிறவங்களுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கிரவுண்ட்ல வாட்டர் பாட்டில் தூக்கி வச்சு சேர் எல்லாம் தூக்கி போட வச்சு கிரவுண்டுல பூந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறானுங்க. மெஸ்ஸி ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு காண்டாகிறானுங்க. தேவையாது உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்களா? அதாவது இதெல்லாம் யாத்திரை பண்ணுவான், இந்த பண கோப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கிறவங்க இந்த மாதிரி டிக்கெட் எல்லாத்துன்னு போவானே. ஏன்னா அது இல்லாதவங்க ஜாலியா இருப்பாங்க. நான் ஆக்சுவலா ரொனால்டோ ஃபேன் தான். ரொனால்டோ இந்த மாதிரி பிசினஸ்க்காக யாரோட ரசிகர்கள் பயன்படுத்த மாட்டாருன்னு நான் நம்புறேன். அதுவும் இல்லாம ரொனால்டோ ஃபேன்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருப்பாங்க, கொஞ்சம் புத்திசாலின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரி ஏமாத்தத்துக்குன்னு ஒரு ஸ்கேம் மாதிரி இதை போட்டு டிக்கெட் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அதையும் வாங்கிட்டு போய் கிரவுண்டே ஃபுல்லா ஆயிடுச்சு பாருங்க. அது இன்னும் காம முடியாது, கிரவுண்டே ஃபுல்லா ஆயிடுச்சு. சரி, அத்தனை பேர் நம்பி வந்தாங்கல்ல, ஒரு மரியாதையாக ஒரு ஷோ மாதிரி பண்ணிடலாம். இல்ல அவரு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour, ஒரு 1.5 hour 2 hours கூட அவர் வச்சு எதனா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பண்ணிடலாம். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம சும்மா ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் அடி விட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இன்ன வகையில் நியாயம் சொல்லும் போகலாம். அது ரொம்பவே மட்டமான செயல் தான் நான் சொல்லுவேன். இது கூட தெரியாம மெஸ்ஸி ஃபேன்ஸ் ஏமாதிரி போயிட்டு 10வது கிரவுண்டுல போனாங்க பாருங்க. அவங்களாம் போலீஸ் வச்சு சரியான தடியடி. தேவையாது அமௌண்ட்டும் கொடுத்துட்டு தடியடியும் வாங்கிட்டு வந்துக்கிறானுங்க பசங்க, கொல்கத்தா பசங்க. கொல்கத்தான்னு இல்ல, எல்லாத்துல இருந்தும் போயிடறானுங்க. அதனால ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிக்கா திங்க் பண்ணுங்க. பிசினஸ்க்காக பண்ற நிகழ்ச்சி எது, நம்மளோட என்டர்டைன்மெண்ட்காக பண்ற நிகழ்ச்சி எதுன்றது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் டிக்கெட் ரேட்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க, ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, பணம் கோப்புக்கிறவங்க போறான்னு வச்சுக்கோங்க. சில பேர் ஆர்வ கோளாறுல கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களே புக் பண்ணி போவாங்க, எனக்கும் தெரியும், ஓகேங்களா? அதான் மெஸ்ஸி வெறியர்கள் அந்த மாதிரி ரொம்ப போவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இது முழுக்க இப்ப யார் ஏமாலியா நிக்கிறா? அந்த கிரவுண்டுல வந்தவங்க தானே ஏமாலியா நிக்கிறான். சொல்லும் பார்க்கலாம், அந்த ஃபங்க்ஷன் நடத்தினவன் ஏமாலியா, இல்ல மெஸ்ஸி ஏமாலியா, இல்ல அந்த கவர்மெண்ட், கொல்கத்தா கவர்மெண்ட் ஏமாலியா? யார் ஏமாலி? உள்ள கிரவுண்டுல வந்தீங்களே நீங்க தான் ஏமாலி, கிரவுண்டுல போனீங்களே நீங்க தான் ஏமாலி. அந்த மாதிரிதான் சொல்ல தோணுது நம்மளுக்கு. ஏன்னா இப்ப நீங்க கொடுத்த காசுலதான் மெஸ்ஸிக்கு ஒரு ஷேர் போயிருக்கும், ஓகே, வர்றதுக்கு. அது ஒரு ஷேரு. யாரு? ஷாருக் கான் போயிட்டு உள்ள நல்லா மஜாவா போட்டோ எடுத்துறாரு. ஷாருக் கான் கிட்ட கோடி கோடியா இருக்குது. அவர் சும்மா 10 லட்சம் கொடுத்து ஈஸியா எடுத்துறாரு. அதுவும் பிராண்ட் மேனேஜர், அம்பாசிடர் வர கொல்கத்தாக்கு. ஸோ அவர் ஈஸியா பூந்து எடுத்துருவாரு, ஓகேங்களா? அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை, ஷாருக் கானுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஏமாந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். மெஸ்ஸி ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஒரு கும்பல் உள்ள போனீங்கல்ல, நீங்களாம் தான் ஏமாளிங்க. அந்த அமௌண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு தான் காசும் கொடுத்து காண்டம் ஆயிட்டு
தடி அடியா வாங்கிட்டு வர அளவுக்கு, போலீஸ் தடி அடியா வாங்கிட்டு வர அளவுக்கு உங்க நிலைமை இருக்குதுன்னா பாத்துக்கோங்க. அதனால வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி போகணும்னு நான் சொல்ல விரும்புறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசிங்க. யோசிக்காம ஒரு ஆர்வக்கோளாறுல எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நிகழ்ச்சிங்க நடக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். ஸோ வந்து மெஸ்ஸி ஃபேன்ஸ் இது கோச்சிக்காதீங்க. இது வந்து நான் ஒரு விழிப்புணர்வா ஒரு அட்வைஸா தான் நான் சொல்றேன், ஓகேங்களா? இல்லைங்க, நம்மளே அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா வந்து எப்படி இந்த மாதிரிலாம் காசை வாங்கிட்டு ஃபேன்ஸை வந்து மனசு நோவடிக்க முடியும்ன்றதான் என்ன. ஆஸ் ரொனால்டோ ஃபேனாவே எனக்கு வந்து மெஸ்ஸி ஃபேன்ஸ் மேல ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த இது வந்து நீங்க டிவிலேயே பார்த்து மெஸ்ஸி டிவிலேயே வந்து மெஸ்ஸி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வேஸ்ட். நான்லாம் வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து டிவில பார்த்தேங்க, அந்த மெஸ்ஸி வாக்கிங் போறத டிவில பார்த்தாங்க. எனக்கே ஒண்ணுமே தெரியல அவர் எங்க இருந்தாருன்னு. அந்த மாதிரி இந்த போய் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஓகே.